ஆகாஷ்வாணி. நிழல் நிஜமாகிறது. நாடகம் எழுதியவர் எல். லக்ஷ்மணன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் டி.எஸ். லலிதா, சி. கற்பகம், கே.ஆர்.எஸ். குமார், பி.சி. பொன்சந்திரன், கே. பவானி, எம். ராஜராஜேஸ்வரி, எஸ். சுப்புலட்சுமி ஆகியோர். அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். நிழல் நிஜமாகிறது. நாடகம். முருகா, வழக்கம் போல காலையில தூங்கி எழுந்த உடனே நான் உன்னை வணங்குறேன். எல்லாரும் எல்லாமும் பெற்று நலமா வாழணும். அப்பா முருகா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. நம்ம வேலையை நாம பார்க்க தொடங்குவோம். முதல்ல காஃபி போட்டு குடிப்போம். அடுத்ததா நம்ம செல்போன்ல வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் வைப்போம். அடாடாடாடா, அதை கேட்க கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கும். வைக்கிறேன். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? சமையலை ஆரம்பிக்க வேண்டியதுதான். மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சியை போடுவோம். ஏங்க ஏங்க தூங்குனது போதும், எழுந்துருங்க. என்ன இங்க பாருங்க. என்ன ஜெயந்தி, தூக்கத்துல ஏன் எழுப்புற? சொல்லு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. உனக்கு தூக்கம் வரலன்னா என்ன எதுக்கு எழுப்புற? நான் சொல்ல வந்ததை முழுசா கேளுங்களேன். இது வேறையா? சொல்லு சொல்லு, என்ன சொல்லு. உன்னால என்னோட தூக்கம் போச்சு. உங்க அம்மாவால என்னோட தூக்கம் போச்சு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ற? எங்க அம்மாவை வம்புக்கு இழுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராத. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். எனக்கு தூக்கம் போனதுக்கு காரணமே உங்க அம்மா தான். ஏய் ஜெயந்தி, கொஞ்சம் மெதுவா பேசு. எங்க அம்மாவுக்கு காதுல விழப்போகுது. நல்லா கேட்கட்டுமே, நல்லா கேட்கட்டும். அதனால எனக்கு என்ன? ஜெயந்தி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாமேன்னு பார்த்தா காலையிலேயே தொணப்ப ஆரம்பிச்சிட்டியே. ஏன் இப்படி பண்ற? அதே தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்கு கூட தூங்க முடிய மாட்டேங்குது. உங்க அம்மா பண்ற கலைபரத்தினால. கலைபரமா? அப்படி என்னதான் பண்ணாங்க சொல்லு. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்க வேண்டியது, எல்லா லைட்டையும் போடுறது, சுப்ரபாதம் கேட்கறேன்னு அதையும் சத்தமா வச்சுக்கிட்டு தேவையில்லாம இந்த மிக்சியும் போடுறாங்க. இதெல்லாம் வழக்கமா நடக்கிற ஒண்ணு தானே. ஞாயிற்றுக்கிழமையிலும் கூடவா? காலையில சுப்ரபாதம் கேட்கறது எங்க அம்மாவோட சென்டிமெண்ட். காலையிலேயே தகராறு பண்றது உன்னோட சென்டிமெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட். கடவுளே, என்ன கிண்டலா? என்ன கிண்டலா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா பாவம் ஜெயந்தி. இந்த வயசில் சீக்கிரம் எழுந்து தனி ஒரு ஆளாக எத்தனை வேலை பார்க்குறாங்க. நீயாவது அவங்களுக்கு கூட மாட கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாம் இல்லையா? யாரு? உங்க அம்மாவோடையா? அது மட்டும் என்னால முடியாதுப்பா. அப்படி செய்யி இப்படி செய்யின்னு எல்லா வேலையும் என்னையே செய்ய வைப்பாங்க. எலிக்கு பூனையை கண்டாலே பிடிக்காது, பூனைக்கு நாயை கண்டாலே பிடிக்காது, திருடனுக்கு போலீஸை கண்டாலே பிடிக்காது. அந்த மாதிரி மருமகளுக்கு மாமியார் மாமனாரை கண்டாலே ஆகிறதில்ல. இதெல்லாம் இயல்பாகவே தோன்ற காழ்ப்புணர்ச்சிகள். என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும், என்ன தூங்க விடுங்களேன். ஜெயந்தி, என்ன நீ இன்னும் என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு? என்ன எழுப்பி விட்டு விட்டு நீ தூங்க போறியா? எந்திரி எந்திரி. இப்பவே எழுந்திருக்கணுமா? பின்ன என்ன? எழுந்திருச்சு என்ன பண்றது? என்ன எழுப்பி விட்ட, இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குற. இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு ஜெயந்தி. என்ன வேலை? மறந்துட்டியா? நம்ம பொண்ணு பூமாவோட பர்த்டேங்கிறத உனக்கு மறந்து போச்சு இல்லையா? அதுக்காகன்னு நல்ல கேள்வி கேட்குற. பூமாவோட பர்த்டேயை பிரமாதமாக கொண்டாட நாம தானே நேற்றுக்கு பிளான் பண்ணோம். ஆமாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாமா? நிறைய வேலை இருக்குது. கடைகளுக்கெல்லாம் போய் இந்த கிஃப்ட் ஐட்டம் மற்ற சாமான்லாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் இன்னும் எழுந்துரு. சரி சரி, எழுந்துக்கிறேன். இருங்க, எழுந்திருக்கிறேங்க.
ஒரே முட்டி வலியாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும். ஒன்று செய்யலாம், இப்படி கொஞ்சம் படுத்துக்கலாம். அப்பாடி, இப்படி படுத்துக்கிட்டு இருந்தா எவ்வளோ இதமாக இருக்கு. அத்தை, என்ன படுத்துட்டீங்க? வந்துட்டியாம்மா? ஒன்றும் இல்லைம்மா, கால் வலிச்சது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு தான். அதுக்கெல்லாம் நேரமே இல்ல அத்தை, எவ்வளோ வேலை இருக்கு. என்னம்மா, என்ன வேலை, என்ன சொல்கிற? ஆமா அத்தை, இன்னைக்கு பூமாவோட பர்த்டே. அதுக்காக நம்ம வீட்டில் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு டீ பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்படியா? நீங்க தான் பார்ட்டிக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் தயார் பண்ணணும். என்னென்ன ஸ்நாக்ஸ்ன்ற விவரத்தை இந்த லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்கேன், இந்தாங்க. இதான் லிஸ்டா? ஏம்மா, எத்தனை பேர் வருவாங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸு, பூமாவோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட வருவாங்க அத்தை. 50 பேரா? சரிம்மா, சரி சரி. நானும் அவரும் கடைக்கெல்லாம் போயிட்டு வரோம், திரும்பி வர நேரம் ஆகும். நாங்க எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறோம், நீங்க காத்திருக்க வேண்டாம். நீங்களே உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு சாப்பிட்டுருங்க. வரோம் அத்தை, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கிளம்பிட்டாங்களா? கடவுளே, கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாமேன்னு பார்த்தேன், முடியல. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டங்களை தயார் பண்ணி முடிக்கவே சாயங்காலம் ஆயிடும் போல இருக்கே. என்ன செய்யறது? வேலையை ஆரம்பிப்போம். கடவுளே, இந்த கால் முட்டி வேற வின்னு வின்னுன்னு வலிக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. யாரு? வாங்க வாங்க. மா, வீட்ல ஜெயந்தி இல்லையா? அதுமா, அது இன்னைக்கு பூமாவோட பர்த்டே. அதுக்கு சாமானெல்லாம் வாங்குறதுக்காகத்தான் கடைக்கு போயிருக்காங்கம்மா. ஆமா ஆமா, நேத்து கூட ஜெயந்தி சொல்லிட்டு இருந்தா. நீங்க மட்டும் தனியா என்ன பண்றீங்க? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு டீ பார்ட்டி வச்சிருக்காங்களாம், அதுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் தயார் பண்ண போறேம்மா. உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இல்லையாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது எல்லாத்தையும் நான் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிருவேன். இருந்தாலும் என்ன ஆச்சுமா? இல்லை, உங்ககிட்ட போய் இதை எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். போட்டுமா, போட்டோம். என்னோட கஷ்டம் என் கூடயே இருந்துட்டு போகட்டும். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் உங்க பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன், என்கிட்ட நீங்க சொல்லக்கூடாதா? அப்படிங்கிறீங்களா? இல்லை, நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு கால் முட்டி வலி ரொம்ப இருக்கு, நடக்கவே முடியலம்மா. இந்த வலியோட இவ்வளோ வேலையையும் எப்படி பண்ண போறீங்கம்மா? என்ன பண்ணுறது, பண்ணித்தனமா ஆகணும். இந்த வலி தைலம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், வீட்டில் ஒன்றையும் காணோம். தைலம் எதுக்கு? என்கிட்ட வலி நிவாரண மாத்திரை இருக்கு. வலி மாத்திரை போட்டால் சரியாயிடுமா? ஒரே ஒரு மாத்திரையை போடுங்க, வலி போன இடம் தெரியாது. என்ன, கொஞ்சம் தூக்கம் வரும், அவ்வளவுதான். அப்படியா? அப்போ பரவாயில்லையம்மா, கொண்டு வந்து தரீங்களா? கொஞ்சம் பொறுங்கம்மா, எங்க வீட்ல இருந்து இப்பவே மாத்திரையை கொண்டு வர. மாத்திரையை சாப்பிட்டுட்டு தெம்பா வேலையை பாருங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. அப்பாடி, ஒரு வழியா எல்லா சாமானையும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து சேரதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம் ஜெயந்தி, மணி இவ்வளவு ஆயிடுச்சா? சரி சரி, சீக்கிரமா காலிங் பெல் அடிங்க, வீட்டுக்குள்ள போவோம். வெயில்ல நிக்க முடியலங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, நான் காலிங் பெல் அடிக்கிறேன். பெல் அடிச்சாச்சு, இப்போ கதவை திறப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா, எனக்கும் தான் வெயில் தாங்கல, என்ன பண்ண முடியும்? அட, நீங்க நகருங்க, நானே பெல் அடிக்கிறேன். வெயில்ல எப்படி நிக்க முடியும்? முடியலங்க. சரி சரி, ஓன் திருப்திக்காக நீயே ஒரு தடவை காலிங் பெல் அடி, நல்லா அழுத்தி அடி. ஆமா, இவ்வளவு தூரம் காலிங் பெல் அடிச்சோம், இன்னும் உங்க அம்மா கதவே திறக்கலையே. அதானே, இப்போ என்ன பண்றது? அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நீ வேற ஒரு நீளமான பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்ட, வேலையில் மும்முரமாக இருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன குறை சொல்லனா உங்களால முடியாத. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. பெல் அடிக்காம கதவை தட்டி பார்ப்போம், என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற? சரி சரி. என்ன
என்னதான் வேலை மும்பரமா இருந்தாலும் கதவு தட்டுற சத்தம் கூடவா உங்க அம்மா காதுல விழாது? கதவை திறக்கலாம்ல வந்து. அதானே, நீ சொல்றது கரெக்டு தான். ஐயோ, அங்க பாருங்களேன், சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் எட்டி பாக்குறாங்க. அவங்க பார்த்தா பார்க்கட்டுமே, நாம தொடர்ந்து கதவை தட்டுவோம். மா மா. அட, மானம் போகுதுங்க. அடடா ஜெயந்தி, கடைக்கு போனீங்களே அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஆ, நாங்க வந்து 1/4 மணி நேரம் ஆகுது. வெயில்ல வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எங்க வீட்ல வந்து கொஞ்சம் உட்காருங்களேன். அதெல்லாம் வேண்டாங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். கால் முட்டி வலின்னு சொன்னாங்க. அந்த வலியோட எல்லா வேலையையும் பார்த்துட்டு இருந்தாங்க. பாவமா இருந்தது. நான் தான் ஒரு மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்தேன். மாத்திரையை சாப்பிட்டா தூக்கம் வரும். தூங்கிட்டாங்களோ என்னமோ. செல்போன்ல கூப்பிடலாமா? கூப்பிடு கூப்பிடு. அப்பாடா, அம்மா என்னம்மா இது, ஒரு வழியா கதவை திறந்தாச்சு. வா ஜெயந்தி, உள்ள போவோம். வாங்க உள்ள வாங்கப்பா. அப்பா, முதல்ல ஏசியை போடுங்க. வெயில்ல நின்னு வேத்து கொட்டுது. அம்மா, இவ்வளவு நேரம் என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லைப்பா. நீங்க என்கிட்ட கூட கால் முட்டி வலின்னு சொல்லவே இல்லையே. அடுத்த வீட்ல போய் மாத்திரையை கேட்டிருக்கீங்க. அவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ அம்மா, அம்மாடி, நான் போய் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கலம்மா. அவங்கள தாம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி, அதை விடுங்க. எல்லா ஐட்டத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்களா இல்லையா? ஆச்சுமா, அதெல்லாத்தையும் நான் அப்பவே பண்ணி முடிச்சிட்டேனே. அதையாவது ஒழுங்கா பண்ணி முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிட்டம்மா. வேலை செய்யணும்னா எங்க அம்மா தான் வேண்டி கிடக்கு. என்ன அங்க முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு எல்லாரும் வந்துருவாங்க. நான் இந்த ஏசி ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முக்கியமா அத்தை, நீங்க வந்து தொணப்பாதீங்க. சரி சரிம்மா. ஜெயந்தி, ஜெயந்தி, நீ ரெஸ்ட் எடு. பாவம் அம்மா. பூமா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சொல்லு பூமா. பூமா, இந்த புது ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பூமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. பூமா, கேக்கெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து குடுறி. எல்லாம் எடுத்துக்கங்க. கேக் சாப்பிடுங்க. கேக் நல்லா இருக்கா? நானே வாங்கினது. நீங்க செலக்ட் பண்ணினா நல்லா தானே இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. போதும் போதும். இதெல்லாம் யார் தயார் பண்ணது? நானே தான். உங்க மாமியாரோன்னு நினைச்சேன். சிச்சு, அத்தைய நான் கிச்சன் பக்கமே விடுறதில்ல. ஜெயந்தி, நீங்க பண்ணின ஸ்நாக்ஸ் எல்லாமே A1. இந்த போண்டா ரொம்ப பிரமாதம். ஜெயந்தி, இந்த பஜ்ஜி அதை விட நல்லாவே இருக்கு. இன்னும் ஒன்னு இருந்தா. வெக்கப்படாம கேளுங்க. இன்னொரு பஜ்ஜி தானே, இதோ சூடா எடுத்துட்டு வரேன். பூமா, நீயும் எடுத்துக்கோ. அவ ஏற்கனவே சாப்பிட்டுட்டா. நீங்க சாப்பிடுங்க. ஸ்வீட் சாப்பிட்டதுல அந்த டேஸ்ட் இன்னும் நாக்குலயே நிக்குது. நான் போய் காஃபி கொண்டு வரேன். காஃபி யார் தயார் பண்ணது? காஃபியும் நான் தான். எப்படிதான் இவ்ளோ வேலையும் பண்ணீங்களோ? அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு இடத்துல கூட உட்கார முடியல. உட்காரத்துக்கு நேரமும் கிடைக்கல. இப்படி வேலை பார்த்ததுல இடுப்பு கொஞ்சம் தெரிச்சு போச்சு. அத்தையையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்கலாம்ல. அத்தைக்கு வயசாயிடுச்சுல்ல, அவங்கள ஏன் தொந்தரவு பண்ணோன்னு அவங்கள எந்த வேலையும் செய்ய சொல்ல. அடடா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. பூமா, கிச்சன்ல காஃபி கலந்து வச்சிருக்கேன். எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து கொடுமா. காஃபி எடுத்துக்கங்க. நானே போட்டது. நல்லா இருக்கா? உப்பு கரிக்குது. என்னாச்சு? நீங்க போட்ட காஃபிய நீங்களே குடிச்சு பாருங்க. அத்தை, அத்தை, இங்க வாங்க. எதுக்கு அத்தைய கூப்பிடுற? அத்தைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இப்பதானே சொல்லிட்டு இருந்த. அது வந்து அது வந்து காஃபி நான் தான் போட்டேன். சீனியை மட்டும் அத்தை கிட்ட போட சொன்னேன். அவங்க சீனிக்கு பதிலா உப்பு போட்டாங்க போல இருக்கு. அதான் ஒரே உப்பு கரிக்குது. அத்தை, சீக்கிரம் வாங்க. இங்க வாங்க. இருங்க, நான் போய் வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்னம்மா ஜெயந்தி, என்னாச்சு? எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஜெயந்தி காஃபி போடுறதுக்கு கிச்சன் போயிருக்கா. நீங்க உட்காருங்க. இல்லம்மா,
நான் தான் காஃபி போட்டு கொடுத்து விட்டேனே. நீங்க தான் காஃபி போட்டீங்களா? ஆமாம்மா, அதுக்கு என்ன? காஃபில சீனிக்கு பதிலா உப்பை போட்டுட்டீங்க போல இருக்கு. அடாடா, உப்பையா போட்டேன்? ஐயோ அம்மாடி, சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? நீங்க எங்களை விட வயசுல எவ்வளவு பெரியவங்க. இல்லைம்மா, அது வந்து ஸ்நாக்ஸ் கூட நான் சரியாக தான் பண்ணேன். ஐயோ, காஃபி போடும்போது கை தவறுதலா இப்படி ஆயிடுச்சும்மா, மன்னிச்சுங்கம்மா. கை தவறுதலா நடக்கிறது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? ஏம்மா ஏம்மா, ஸ்நாக்ஸ் நான் தான் பண்ணேன், நல்லா இல்லையாம்மா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்தடி, புதுசா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாரும் எடுத்துக்கங்க. நீங்க பண்ணின ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப பிரமாதம். இது வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டை பார்த்ததே இல்லை. அது ஒன்றும் இல்லைம்மா, கண்ணாடி இல்லாமல் கண் பார்வை கொஞ்சம் சரியாக இல்லை. உப்புக்கும் ஜீனிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியவே மாட்டேங்குதும்மா. கண்ணாடி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, கண்ணாடி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி பண்ணுறதுக்கு என் பையன்கிட்ட கொடுத்தேன். அவர் இந்த மாதம் ரொம்ப செலவாயிடுச்சு, அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் கண்ணாடி இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு. அது என்னன்னா, இந்த மாசம் பூமாக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்தது, அதோட இந்த பர்த்டே செலவும் சேர்ந்து போச்சா, அதான் அப்படி சொல்லியிருப்பாரு. கண்ணாடி இல்லாம நீங்க எப்படி கஷ்டப்படுவீங்க? நானே உங்க கண்ணாடியை ரிப்பேர் பண்ணி தரேன். ஐயோ, எதுக்குமா உங்களுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் வேண்டாம்மா. எனக்கு இதுல சிரமமே இல்லை. டெய்லி இந்த வழியா தான் ஆஃபீஸ்க்கு போவேன். நாளைக்கே உங்க கண்ணாடியை வாங்கிட்டு போறேன். ரிப்பேர் பண்ண முடியலன்னா புதுசாவே ஒன்று வாங்கி தந்துடுறேன். அம்மாடி, இந்த அனாவசிய வேலையெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? வேண்டாமா. இதான் அனாவசியம். உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு உதவி பண்றது அந்த கடவுளுக்கே தொண்டு செய்யற மாதிரி. நீங்க பண்ணின ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுவாம்மா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடைக்கலம்மா. அப்படின்னா நீங்க ஒன்னையும் டேஸ்ட் பண்ணியே பார்க்கலையா? இல்லம்மா, நான் பார்க்கல அதெல்லாம். ஜெயந்தி, அத்தைக்கு ஸ்நாக்ஸ் ஒன்றும் நீ கொடுக்கவே இல்லையா? அத்தைக்கு கொடுக்காமலா நீ எங்களுக்கெல்லாம் கொடுத்த? அது அது என்னாச்சுன்னா, அத்தை நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, பாதி தூக்கத்துல எழுப்பி எதுக்கு கொடுக்கணும், அப்புறம் கொடுத்துக்கலாமேன்னு இருந்தேன். ஜெயந்தி, ஒரு தட்டுல எல்லா ஸ்நாக்ஸையும் போட்டு அத்தை கிட்ட கொடு. மாமியாருக்கு சேவகம் பண்ற பொழப்பே பெரிய பொழப்ப போச்சு. ஜெயந்தி, அப்படியே அந்த கேக்கையும் கொண்டு வா. இது வேறயா? வயசுல பெரியவங்க நீங்க, இந்த வயசுல நீங்க இது மாதிரி பண்றீங்கன்னா உங்களை பாராட்டத்தானே வேணும். நான் தான் எல்லாம் பண்ணேன்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன், இந்த அத்தை குறுக்க புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. வீட்டுல போய் சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட மாத்திரையும் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க, வெக்கமே இல்லாம. நீ எங்கள் அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம ஒரு பெரிய லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்ட. அதுக்காக அடுத்த வீட்டுல போய் சொல்றதா? விட மாட்டியே. எப்படி விட முடியும், எப்படி விட முடியுங்கிற? நேத்திக்கு அடுத்த வீட்டுக்காரம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்களே. அப்படி என்ன கேட்டாங்க சொல்லு. அத்தைய ஒத்தையிலேயே விட்டுட்டு நீங்க போயிருக்கீங்க, எங்க போனீங்கன்னு கேட்டாங்க. கேட்கத்தானே செய்வாங்க. நம்ம 2 பேரும் ஊர் சுத்தவா போனோம். அவங்க சொல்றது சரிதானே ஜெயந்தி? சும்மாவா போனோம்? பர்த்டே பார்ட்டிக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு தானே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு என்ன இப்போ? உங்க அம்மா அடுத்த வீட்டுல போய் என்னெல்லாம் சொல்லி தொலைச்சாங்களோ தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்க அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவை பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்றேன் ஜெயந்தி. ஓ, அப்படியா? தெரியுமா உங்க அம்மா பத்தி? எப்படித்தான் இப்படிப்பட்ட நினைப்பெல்லாம் உனக்கு வருதோ? உங்க அம்மாவை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களே. எங்க அம்மாவை எப்படி நானே விட்டு கொடுக்க முடியும் சொல்லு? அவங்கள பத்தி நினைச்சாலே எனக்கு என்ன? ஏன் ஜெயந்தி இப்படிலாம் கோவப்படுற? ஏன் இந்த கோவம் சொல்லு? கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? நீ சொன்னாதானே தெரியும். விவரமாவே சொல்றேன் கேளுங்க. சரி சொல்லு, விவரமா சொல்லு. உங்க அம்மாவால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோட மானமே போச்சு தெரியுமா? அப்படியா? அது எப்படி போச்சு சொல்லு. அதாங்க, பூமாவோட பர்த்டே அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல. ஆமா. வந்திருந்தவங்க கிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணினேன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து உங்க அம்மா உள்ள பூந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க தானே பண்ணாங்க ஜெயந்தி, அதைத்தானே சொல்லியிருக்காங்க. அதுக்காக
அதை அப்படியே சொல்றதா? என்னோட ஈகோ என்ன ஆறுது? இதுதான் உன்னோட கோவமா? இது மட்டும் இல்ல. இன்னும் முடியலையா? இருக்கா? அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்னு கேக்குறேன். சரிதான் சரிதான், நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவு போட்டுற வேண்டியதுதான். மெதுவா மெதுவா சொல்லுமா, உட்காந்துக்க, இப்படி உட்காந்து சொல்லு. காஃபில சீனிக்கு பதிலா உப்பு போட்டு உங்க அம்மா பண்ணின அமக்கலா இருக்கு. அமக்கலமா? சொல்லு சொல்லு. அதுக்கு உங்க அம்மா சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு கணம் நானே ஷாக் ஆயிட்டேன். என்ன காரணமா? நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா. எங்க அம்மா காப்பியில உப்பை போட்டதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. அதானே எனக்கும் புரியல. நான் எப்படி காரணமாவேன் சொல்ல? உங்க அம்மா அப்படிதானே சொன்னாங்க. மாமியார் மருமகள் தகராறுல அனாவசியமா என்ன எதுக்கு இழுக்கணும் சொல்லு. உங்க அம்மா சொன்னதை தானே நானும் சொல்றேன். எங்க அம்மா என்னை பத்தி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓஹோ, அப்படியா? நீயா ஏதாவது ஓ இஷ்டத்துக்கு கதை விடாத. நான் கதை விடுறேனா? ஆமா. இப்ப நான் கதை விடுறேனா? இந்த வரேன், இப்படியெல்லாம் சொன்னா அப்படித்தான் நானும் சொல்ல வேண்டியிருக்கு. உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு பூமா கிட்ட கேட்டு பாருங்க. பூமா கிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? நான் சொன்னாதான் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே. அவ வெளியில போயிருக்கா, அவ வந்த உடனே உன் முன்னாடியே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தாராளமா கேளுங்கப்பா. உங்க பொண்ணுகிட்ட தாராளமா கேளுங்க. நடந்ததை தானே நான் சொன்னேன். எங்க அம்மா சொன்னதை தான் கொஞ்சம் சொல்லி தொலையேன். எல்லாம் உங்க பொண்ணுகிட்டயே போய் கேளுங்க. கோவப்படாம இரு ஜெயந்தி. அப்பப்பா ரொம்ப கோவப்படுறீங்க. உங்க பொண்ணு விலாவரியா விவரிச்சு சொல்லுவா. அவகிட்ட அப்புறம் கேட்டுக்கிறேன், இப்ப நீ சொல்ல. நான் என்ன சொன்னாலும் நீங்க தான் நம்ப போறதே கிடையாது. மாமியார் மருமகள் தகராறுல கஷ்டப்படுறது கணவன் தான். கடவுளே, இது இந்த ரெண்டு பொம்பளைங்களுக்கும் புரியவே மாட்டேங்குது. அங்க என்ன தனியா முணுமுணுப்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடிங்கிற என்னோட பரிதாப நிலையை நினைச்சு பார்த்து நொந்துகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சு கேட்கறதுனால சொல்றேன். இப்பவாவது உன்னோட கருணை கடாட்சம் கிடைச்சதே. சொல்லு சொல்லு. கிண்டல் போதும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. சொல்லு. உங்க அம்மாக்கு கண் பார்வை சரியா தெரியலையாம். அதனாலதான் இப்படி சீனிக்கு பதிலா உப்பு போட்டுட்டாங்களாம். ஆமா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. இதோ உங்க பொண்ணு, அருமை பொண்ணு பூமா வந்துட்டா, அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவகிட்ட கேட்கறது இருக்கட்டும், இப்போ நீயே சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லிடு. உங்க அம்மாவோட கண்ணாடி உடைஞ்சு போச்சாம். சரி, அத சரி பண்ணி தர உங்ககிட்ட கேட்டாங்களாமே. ஆமா, நீங்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. அப்படி நான் சொல்லவே இல்லை. அடுத்த மாசம் பண்ணி தரதா தான் சொன்னேன். உங்க அம்மா எல்லார் முன்னாடியும் அப்படி சொன்ன உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா பாருங்க. அப்படியா? நீ என்ன பண்ணின சொல்லு. அத சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்கிட்டயே வந்துட்டுதா. இப்படி சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவங்கள நாம சரியா கவனிக்கிறது இல்லைன்னு தான் நினைப்பாங்க. மத்தவங்க எப்படி வேணா சொல்லட்டும், அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நாம அவங்கள நல்லபடியா தானே கவனிச்சுக்கிறோம். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையே உங்க அம்மாக்கு. சரி, அப்புறம் என்னதான் ஆச்சு சொல்லு. சொல்ல தானே போறேன். சீக்கிரம் சொல்ல. உங்க அம்மா இப்படி சொன்ன உடனே பூமாவோட டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? பூமாவோட டீச்சர் உங்க அம்மாவோட கண்ணாடிய நானே வாங்கி ரிப்பேர் பண்ணி தரதா சொன்னாங்க. அப்படி ரிப்பேர் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு புது கண்ணாடிய நானே வாங்கி தரேங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? உங்க அம்மா மேல பரிதாபப்பட்டுதான். அடாடாடா, இது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதானே, அதான் நானும் சொல்றேன். இதுக்கு இப்ப என்ன பண்றது? இதுக்கு ஒரு யோசனை சொல்றேன், கேப்பீங்களா? என்ன யோசனை சொல்ல. நம்ம நன்மைக்கு தாங்க சொல்றேன். என்ன யோசனைன்னு சொல்லாம நீயே சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிய. பின்னாடி அது இதுன்னு சொல்லி இழுக்க கூடாது, சரியா? என்ன பீடிகை போடுறத பார்த்தா பீடிக்கையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டையும் இல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, சொல்லு. உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல அனுப்பிச்சிடலான்னு. நோனோ ஜெயந்தி, நீ என்ன சொல்ற? உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பலான்னு சொன்னேன். ஆஹா, அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவை எடுத்தியா? ஆமா. வேற யோசனை ஏதாவது இருந்தா சொல்லு ஜெயந்தி, இது வேண்டாம். வேற வழியே இல்லைங்கிற. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. கவனமா கேளு. உங்க அம்மாவை பத்தி தானே? உன்னை பத்தியும்
உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றியும் தான். என்ன பத்தியா? ஆமாம், ம், என்னை பத்தி சொல்ல என்ன இருக்கு? நிறைய இருக்கு, சொல்லாமல் இருக்க முடியல. அப்படி என்னதான் இருக்கு சொல்லுங்களேன். சொல்லத்தானே போகிறேன். ஓஹோ, உங்க அம்மாவை பத்தி நான் சொன்னதுனால என் மேலேயே திருப்புறீங்களா? நடந்ததை தானே சொல்ல போகிறேன். அப்படி என்னதான் நடந்தது? அன்னைக்கு பூமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு எங்கள் அம்மா தான் நடக்க முடியாமல் நடந்து எல்லா வேலையையும் பார்த்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ம், ம் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன என்ன குறுக்கு விசாரணை பண்றீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அதுக்கப்புறமா என்ன பண்றது? பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிட்டு இருந்துட்டு அப்படியே கண்ணு அசந்து போயிட்டேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் அந்த சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்த தட்டுகள், டம்ளர்கள், மிச்சமுள்ள ஸ்நாக்ஸு இன்னும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிங்களா? எனக்கு அந்த நினைப்பே வரலங்க. நீ தான் அப்படி இருந்த, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்படித்தான் இருந்தாங்க இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? தெரியாம தான் கேட்குறேன். உன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீடுங்களில் இப்படித்தான் இருப்பாங்களா இல்லை? இங்க பாருங்க, அனாவசியமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வம்புக்கு இழுக்காதீங்க. அவங்கள பற்றியும் சொல்லத்தானே வேண்டிருக்கு. ஓ அப்படியா? எங்கள் அம்மா தான் நடக்க முடியாமல் நடந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் ஒன்றும் அவங்கள செய்ய சொல்லியே. நீ வாயை திறந்து சொல்லலைன்னா என்ன? நீயே எல்லா வேலையையும் பண்ணியிருக்கணும். நீ என்ன பண்ண? ஏசி ரூமில் போய் அப்படியே ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட, அப்படி தானே? ஓஹோ, அதான் உங்க கோபத்துக்கு காரணமா? இந்த பாரு, சுருக்கமாக சொல்லணும்னா நீ எங்கள் அம்மாவை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துகிற. அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படியா? நான் சொன்னது தப்புமா? தப்பு. இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே. சம்பளம் இல்லாத வேலைக்காரி எங்க அம்மான்னு சொல்லியிருக்கணும். அப்படி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ அப்படித்தானே எங்க அம்மாவை ட்ரீட் பண்ற. அப்படியா? என்ன யோசிக்கிற அப்படியான்னு? இந்த தகராறுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. சொல்லு, என்ன வழி சொல்லு. நான் முன்னால சொன்னனே அந்த வழிதான். அத நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ஓஹோ, பிளாக்மெயில் பண்றியா ஜெயந்தி? பிளாக்மெயில்? என்னால இங்கே இருக்க முடியாது. நான் எதுக்காக இங்க இருக்கணும்? அப்போ முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஏன் மழுப்புறீங்க? திட்டவட்டமா சொல்லுங்க, உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப போறீங்களா இல்லையா? இப்படி கேள்வி கேட்டா எப்படி? உங்களை மாதிரி நான் மழுப்ப மாட்டேன். இன்னொன்னு. என்ன இன்னொன்னு? சொல்லு. நான் தெளிவா சொல்லிடுறேன், கேளுங்க. சொல்லு, கவனமா கேளுங்க. என்ன சொல்ல போறாளோ? அங்க முணுமுணுப்பு? ஒண்ணும் இல்ல. நீ சொல்லு. சுத்தி வளைக்காம நேரடியா சொல்றேன். சீக்கிரமா சொல்ல. உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுனால என்னால மாசம்லாம் பணம் கொடுக்க முடியாது. ஏன்? இந்த செலவு வேறையா? இந்த தண்ட செலவு வேறையா? பின்ன வேற எப்படி? எல்லாத்தையும் நானே சொல்லணுமாக்கும். பணம் அனுப்பாம இருந்தா எப்படி ஜெயந்தி? ஓசியிலேயே நடத்தப்படுற முதியோர் இல்லம் எவ்வளவோ இருக்கு. ஓஹோ, இதுதான் உன்னோட கண்டிஷனா? கண்டிஷன் மட்டும் இல்ல, என்னோட விருப்பமும் கூட. சரி, நீ சொன்னபடி எல்லாம் கேட்குறேன். அப்படி வாங்க வழிக்கு. ஆனா ஒண்ணு. அது நானா? இதெல்லாம் உடனே முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். எப்ப முடியும்னு கேக்குறேன். அதான் சொன்னேனே கொஞ்சம் டைம் ஆகும்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, தெளிவா சொல்லுங்க. 1 மாசம் ஆகும். 1 மாசமா? ஐயோ, அவ்வளோ நாள்ல என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க. ஜெயந்தி ப்ளீஸ். இப்போ 1 மாசம்னு கேட்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 1 மாசம்னு கேட்பீங்க. என்னென்ன ஏமாலின்னு நினைச்சிங்களா? அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன் ஜெயந்தி. ரொம்ப தான் கேட்குறீங்க. சரி, அதனால விட்டு கொடுக்குறேன். இதாவது பண்ணி 1 மாசத்துக்குள்ள. நான் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள நீங்களாவே முடிவு பண்ணிட்டீங்களா? அதனால என்னதான் சொல்ற சொல்லு. 1 மாசம்லாம் முடியாது. பின்ன 1 வாரம் டைம் தரேன், அவ்வளவுதான் என்னால முடியும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. உன் போன் அடிக்குது பாரு, என்னன்னு எடுத்து பேசு. வாங்கம்மா வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. இன்னைக்கு தான் இந்த முதியோர் இல்லத்துல சேர்ந்துருக்கீங்க. நான் எங்கெங்க சேர்ந்தேன்? என்னோட மருமக தான் என்னை இங்க வலுக்கட்டாயமா கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டா. எதுக்கும் கவலையே பட்டுக்காதீங்க. எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? உங்களை போல வயசானவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த முதியோர் இல்லத்தையே கட்டியிருக்காரு அந்த பெரியவர்.
பெரியவரா? பெரியவருன்னு தான் அவரை சொல்லணும். ஆ, தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்காக அவரை பெரியவர்னு சொல்றீங்க? அவரோட நல்ல மனசு யாருக்கு வரும்? தம்பி, அவரை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க தம்பி. இந்த முதியோர் இல்லத்தை கட்டின அந்த பெரியவர் அதோட இல்லாம அதற்கான ஒரு பெரிய தொகையையும் ஒதுக்கி வச்சிருக்கார். ஆஹா, ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணியிருக்காருங்க ஐயா. இந்த முதியோர் இல்லத்தை கட்டினதோட இல்லாம ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்கார். என்ன சொல்றீங்க? கண்டிஷனா? என்ன தம்பி இது? ஆமா, முதியோர் இல்லத்துல உள்ள வயசானவங்க கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்காம முதியோர் இல்லத்தை நடத்தணுங்கிறதா அந்த கண்டிஷன். அப்படியா? அப்படின்னா தம்பி, இந்த இல்லத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? அதான் சொன்னனே, ஒரு பெரிய தொகையை இதுக்குன்னே ஒதுக்கி வச்சிருக்கார். அப்படியா தம்பி? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. உங்க சந்தேகம் எல்லாம் தீந்துதா? தம்பி, ஒரே ஒரு கேள்வி. வந்து ஐயா பெரிய தொகை கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்கல்ல, பெரிய தொகைன்னா எவ்வளவு தம்பி? பல கோடிகள் தேரும். அதுல இருந்து வர வட்டியில தான் இதெல்லாம் நடத்தவே முடியுது. அப்படியா? ரொம்ப நல்ல காரியம் தம்பி. அவர் பெரும் பணக்காரர். என்ன பிரயோஜனம்? ஏன் தம்பி, என்னாச்சுப்பா? அந்த காலத்துல அவரை வீட்டை விட்டு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஐயோ, அப்படியா? பாவம்பா அவரு. அவருக்கு இப்போ 80 வயசு ஆகுது. அவருக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அவரோட மகனுக்கும் அப்படிதான். தம்பி, இந்த முதியோர் இல்லத்தை எப்ப அவரு கட்டினாரு? சொல்றேன். வீட்டை விட்டு அவர் வெளியே அனுப்பிட்டாங்க. தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அப்பெல்லாம் இது மாதிரி முதியோர் இல்லங்கள் கிடையாது பாருங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு தம்பி? அப்போ சின்னதா ஒரு இடத்துல தங்கிட்டு எப்படியோ சமாளிச்சிட்டார். அவர் பெரிய கோடீஸ்வரராச்சே. தன்னை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த முதியோர் இல்லத்தையே கட்டியிருக்கார். அடாடாடா தம்பி, அவருக்கு எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. ஆமாங்க, இந்த முதியோர் இல்லத்தை கட்டினதோடு இல்லாம அதை பராமரிக்கவும் தன்னோட சொத்துல ஒரு பெரும் பகுதியை எழுதி வச்சிருக்கார். அப்படியா தம்பி? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அதனாலதான் யார்கிட்ட இருந்தும் எந்த கட்டணமும் வசூலிக்காம இந்த முதியோர் இல்லத்தை சிறப்பா நடத்த முடியுது. ஆமா ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சரிதான். தம்பி, அந்த பெரியவரு யாருப்பா? அவரு இப்ப எங்க இருக்காரு? இந்த ஊர்லயே தான் இருக்காரு. இந்த ஊர்லயா? அப்படின்னா யாருப்பா அந்த பெரியவரு? அவரோட படம் தான் ஒவ்வொரு ரூம்லயும் மாட்டி இருக்கே. உங்க ரூம்ல கூட ஒரு படம் மாட்டி இருக்குமே. இந்த பாருங்க, இங்க கூட ஒரு படம் இருக்கு. இவர் தான் அந்த பெரியவர். இவரா? இவரா? என்ன அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? இவரை உங்களுக்கு தெரியுமா? இவரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வச்சதே நான் தானே. அப்படியா? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள். என்னம்மா அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. அதை இப்போ நினச்சி பார்த்தா கூட ஏங்க ம் ஏங்க சொல்லு. நான் சொன்னதெல்லாம் உங்க காதுல விழுந்ததா இல்லையா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லு. இத பாருங்க, உங்க அப்பாவால எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. ம் ம். என்ன என்னால ஒரு போனை கூட பேச முடிய மாட்டேங்குது. எப்ப பேசினாலும் யாருக்கிட்ட பேசுற, இவ்வளவு நேரம் ஏன் பேசுறேன்னு கேட்டு ஒரே தொணப்பு. நீ தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அது மட்டும் இல்லைங்க, ஏன் இஷ்டப்படி செலவு பண்ண கூட முடியல. ஏன் இவ்வளவு செலவு பண்ற, இதெல்லாம் அனாவசியம் அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன் அனாவசியமா செலவு பண்ற? என்னங்க இது? நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன். என்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. சரி, இப்போ என்னதான் பண்ண சொல்ற? முதல்ல உங்க அப்பாவை இங்க இருந்து அனுப்புங்க. அவர் இங்க இருந்தாருன்னா நான் நிம்மதியா இருக்க முடியாது, சொல்லிட்டேன். அவர் எங்க போவார் பாவம்? ஏங்க, உங்க அப்பாவுக்கு இப்ப என்ன வயசாயிடுச்சு? அவர் தான் நிறைய பணம் வச்சிருக்காருல்ல. அதனால என்ன பண்ணணும்னு சொல்ற, சொல்லு. அவர் எங்கயாவது போய் தங்கிக்கிட்டோன்னு சொல்றேன். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. பணம் மட்டும் இருந்தா போதுமா? ஒரு ஆதரவு வேண்டாமா? ஆதரவு அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? டெய்லி அவர் அடிக்கிற கூத்து இருக்கு, தாங்க முடியல. கூத்தா? அப்படி என்ன ஆச்சாரு சொல்லு.
எதுக்கு எடுத்தாலும் நாங்கள்லாம் அந்த காலத்துல பழைய புராணம் பாட ஆரம்பிச்சிடறாரு. சே அவரோட பெரிய தொல்லை. நான் கிளம்புறேன். எங்க கிளம்பிட்ட சொல்லு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உங்க அப்பா இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நான் இங்க வருவேன். பை. என்னம்மா அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாம் என்னோட சொந்த கதைப்பா, சோக கதை. அப்படியா? தம்பி தம்பி, எனக்கு எனக்கு இந்த பெரியவரை உடனடியா பார்த்தாகணும்ப்பா. அந்த பெரியவரே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்க வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்லா விசாரிப்பார். தம்பி, இன்னைக்கு தானே வெள்ளிக்கிழமை. ரொம்ப வசதியா போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரே இங்க வந்துடுவார். தம்பி இத பாருங்க, அவர் வந்தா சொல்லுங்க. சொல்லிடுங்க. தோ அவரே வந்துட்டாரே. சார், இவங்களுக்கு உங்களை பார்க்கணுமா? யார் அவங்க? சார், இந்த அம்மா இப்பதான் புதுசா இங்க சேர்ந்துருக்காங்க. ஓ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீயா? நீ எப்படி இங்க வந்த? நான் இங்க வந்த கதைய என்னன்னு சொல்றது? நான் தான் இந்த முதியோர் இல்லத்தோட முதலாளி. இந்த முதியோர் இல்லத்தையே நான் தான் கட்டினேன். ஆமா, உங்களை பத்தி சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா அது? ஏன் இப்படி காலில் விழுவுற? எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. இப்படி எல்லாம் இனிமே பண்ணக்கூடாது. எழுந்துரு. அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் உங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். இன்னைக்கு நீங்க கட்டின முதியோர் இல்லத்துல நான் வந்திருக்கேன். நீ விருப்பப்பட்டா மட்டும் உனக்கு என்ன நடந்தது, நீ ஏன் இங்க வந்தேன்னு சொன்னா போதும். சொல்ல முடியுமா? சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்றேன். நீ சொன்ன மாதிரி தான் பல பேரோட நிலைமை இருக்கு. முதுமை அடைஞ்ச பிறகு எல்லாருக்கும் உதவிகரமா இருக்கட்டுமேன்னு தான் நான் இந்த முதியோர் இல்லத்தையே கட்டினேன். உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தது. இந்த முதியோர் இல்லத்தை உங்களால கட்ட முடிஞ்சது. ஆனா ஆனா பணம் இல்லாதவங்களோட நிலைமையை நினைச்சு பாத்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காகத்தான் இந்த முதியோர் இல்லத்தையே இலவசமா நடத்தணும்னு முடிவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. இந்த மருமகள்கள் எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாதும்மா. சில மருமகள்களுக்கு தங்களோட மாமனார் மாமியாரை கண்டாலே பிடிக்கிறது கிடையாது. அதுக்குண்டான முக்கிய காரணம் தலைமுறை இடைவெளின்னு கூட சொல்லலாம். ஆமா, அதுக்கு உதாரணமா என்னையே சொல்லலாமே. நான் அந்த காலத்துல அப்படித்தானே இருந்தேன். கரெக்ட் கரெக்ட். இந்த மருமகள்கள் தன்னோட மாமனார் மாமியாரை பிடிக்காததுனால அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இத ஒருவித திமிர்னு கூட சொல்லலாம், இல்லையாமா? சரியா சொன்னீங்க. அந்த திமிர்னால தானே அந்த காலத்துல உங்களை நான் வீட்டை விட்டு வெளியில துரத்தினேன். இப்படி அனுப்புறவங்க ஒரு விஷயத்த அடியோட மறந்தே போயிடுறாங்க, இல்லையா? ஆமா. அது என்னன்னு சொல்லுங்க. நாமளும் ஒரு காலத்துல இந்த மாதிரி முதுமை அடைவோம். முதுமை காலங்கிறது எல்லாருக்கும் உண்டுங்கிறத மறந்தே போயிடுறாங்க, இப்படித்தானே? ஆமா ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரிதான். தன்னையும் தன்னோட மகனோ மருமகளோ முதியோர் இல்லத்துல அனுப்பும் போதுதான் அவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, இல்லையா? நிஜம்தாங்க. இத நிழல் நிஜமாகிறதுன்னு கூட சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நிழல் நிஜமாகிறது, நிழல் நிஜமாகிறது. இதுவரை நிழல் நிஜமாகிறது நாடகம் கேட்டீர்கள்.
எழுதியவர் எல். லக்ஷ்மணன் அவர்கள். நடித்தவர்கள் மாமியாராக டி.எஸ். லலிதா, ஜெயந்தியாக சி. கற்பகம், ஜெயந்தியின் கணவராக கே.ஆர்.எஸ். குமார், முதியோர் காப்பக பொறுப்பாளராக பி.சி. பொன்சந்திரன், பக்கத்து வீட்டு பெண்மணியாக கே. பவானி, ஜெயந்தியின் தோழிகளாக எம். ராஜராஜேஸ்வரி, எஸ். சுப்புலட்சுமி ஆகியோர். அமைப்பில் உதவி டி. சுஜின்குமார். அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.